கடகராசி நேயர்களே, இந்த பதிவிலே ஜூலை 2024 1 முதல் 7 இந்த வாரத்திற்கான பலன்கள். இது குரோதி வருஷத்தைய ஆனி மாதம் 17 முதல் 23க்குள் அமைவதாக இருக்கிறது. அஞ்சாத நெஞ்சம், உங்களுடைய பலமே வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்ற அந்த மிகப்பெரிய தன்னம்பிக்கை. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் என்று நட்சத்திர பாதங்களில பிறந்திருப்பவர்களுக்கு அற்புதம். சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருப்பவர் இப்போது சற்று வக்கிரம் பெற்று இருக்கிறார். ஆகையினால 7ஆம் இடத்திலும் அதற்கான பலனை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அற்புதங்களையும் அள்ளித்தரக்கூடிய, இதுல கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் மற்றும் அனுகூலமற்ற நிலைகளிலும் எப்படி அனுகூலமாக இருப்பது என்பதை பற்றிய பதிவு இது. இந்த வாரத்தினுடைய துவக்க முதலேயே சந்திரன் உங்களுக்கு 10ஆம் நிலை 11ஆம் நிலை என்று சந்திர மங்களம் குரு மங்களம் என்று அற்புத யோகங்களை தருகிறார். அது மட்டுமல்ல, ரூச்சக யோகம் தொடர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு தைரியத்தை தந்து வெற்றி தரும். அதே போல் இந்த சந்திரன் வாரத்தினுடைய இந்த கடைசியில லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்பில அதனுடைய சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு. பொதுவாக 100 மடங்கு லாபம், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய அற்புத வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக தருகின்றன. இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய நிலை இந்த மேஷ ராசியில அது உங்களுக்கு தொழிலில ஒரு தைரியத்தை தரும். கடன் கேட்டால் கிடைக்கும், கடன் அடைக்கக்கூடிய முயற்சி எடுத்தால் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அஷ்டகவர்க்கம் அற்புதமாய் உங்களுக்கு காட்டுகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய சுகங்களை சற்று குறைத்து கொண்டாலும் கூட சுகமாக இருக்கக்கூடிய ஓரளவிற்கு சுமார் சுகங்களும், குழந்தைகள் காதல் விஷயத்தில் ஏதோ ஓரளவிற்கு சுமாரான பலன்களையும் காட்டக்கூடிய அமைப்பு. ஆனால் வார துவக்கத்திலே தொழிலிலே நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை என்பது லாபமாக மாறும். வேலையிலே நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை என்பது லாபமாக மாறும். அதே போல் உங்களுடைய வியாபாரம் என்றாலும் கூட அதிலே மிகப்பெரிய லாபத்தை தந்து உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சந்திரன் வார கடைசியிலே வந்து மிக லட்சுமி கடாட்சம், லட்சுமி நாராயண யோகம் என்று சொல்லலாம். புதன் சுக்கிரன் இணைவு, புதன் உங்களுடைய ராசியில இருப்பது மிகப்பெரிய வரம் இல்லை என்றாலும் கூட 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி ராசியில் இருப்பது என்பது முயற்சிகளின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வெற்றியை ஏதோ செலவுகளின் மூலமாக கடத்தி விடலாம் என்ற நிலையிலிருந்து மாறி சற்று வெற்றி போக்கை தரக்கூடிய அமைப்பு. ஆனால் வாரத்தினுடைய பல நாட்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏதேனும் நீங்கள் தான் என்று நினைத்து ஏதேனும் சிற்றின்பத்திற்காக ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்காக செலவு செய்து அதற்காக பின்னர் பெரிய செலவில் சென்று மாற்றிக்கொள்ளாதீர்கள். குறிப்பாக உணவு விஷயங்களிலே சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆசைப்பட்டு உணவை சாப்பிட்டு அஜீரண கோளாறு போன்ற விஷயத்திலே சிக்கி அதனால் வாரத்தை தொலைப்பது, தொழில் வளம், வெற்றி இவையெல்லாம் இந்த உடல்நலம் சரியில்லை என்றால் அதில் இவற்றின் பலன்கள் எல்லாம் குறைந்து காணப்பட்டுவிடும். ஆகையினால் அதிலே கவனம். அது மட்டுமல்ல, காதல் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய முரண்பாடுகள், வாழ்க்கையை நோக்கி உங்களுக்கு காதல் நீங்கள் வைத்திருந்தீர்கள், அந்த காதலுக்கான வெற்றியை வக்கர சனி பகவான் நிச்சயமாக தருவார். ஆராய்ச்சி படிப்புகளை இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இப்போது அதிலே ஒரு தன லாபத்தோடு அற்புதத்தை தருவார். ஏதோ குறுக்கு வழியில ஏதேனும் செய்திருந்தால் அதற்கான கர்மவினை பயனையும் தரக்கூடிய அமைப்பை இந்த வாரத்தினுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு காட்டுகிறது. வாரம் முழுக்க இந்த செவ்வாயினுடைய அந்த பார்வை உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் தைரியத்தோடு எதையும் செய்யலாம். நிலம் சார்ந்த விஷயத்திலோ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளில இந்த பிரச்சனை தீர்ந்து வெற்றி என்பதற்கான அந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு, இந்த முயற்சி என்பது வெற்றியை நிச்சயமாக உங்களுக்கு தரும். வாகனங்களிலே கவனம், வாகன பயணத்தின் மீது கவனம். கணவன் மனைவி உறவிலே உரசல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சிற்சில சிக்கல்கள் வந்தாலும் இந்த சிக்கலை தீர்த்து கொள்ள பாருங்கள். அதேபோல் காதல் உறவுகளிலே இருக்கக்கூடிய காதல் அல்லது முறித்து கொண்ட காதல் என்று எது இருந்தாலும் அதுல ஏற்படக்கூடிய சிக்கலை தீர்த்து கொள்ள பாருங்கள். புதிதாக யோசித்து ஏதேனும் செய்து வெற்றி பெற்று விடலாம் என்று இந்த வாரத்திலே நினைக்கும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக வருங்காலங்களிலே வந்துவிடும். தண்ணீர் இருக்கும் இடங்களிலே கவனமாக இருங்கள். கடகராசி என்பர்களே, உங்களின் வேலைகளுக்கு நடுவே குடும்பத்திற்கான நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும். 8ல் வக்ர சனி உங்களுடைய எந்த விதமான விஷயத்திலும் சற்று மெதுவாக செயல்படும். அதாவது பாக்கியங்கள் கூடும் என்றாலும் கூட அது 1-2 முயற்சிகளில் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும். ராசிக்கு 11ஆம் வீட்டிலே குரு இருக்கிறார்.
குரு சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார். இந்த இடத்திலே சற்று நீங்கள் உங்களுக்கு எது சாதகமோ அதுவே பாதகமாக மாறக்கூடிய அமைப்பு. அதனால் தேவையற்ற விஷயங்களிலே செலவு செய்யாதீர்கள். எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு ஏற்றதா, சரியானதா, தர்மத்தின் படியும் எத்திக்ஸ் படியும் இருக்கிறதா என்று பார்த்து செய்யுங்கள். ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை கடகராசி என்பவர்களுக்கு. நீங்கள் சரியாக வாகனம் ஓட்டினாலும் எதிர் திசையிலே வருபவன் ஏதோ ஒரு சிக்கலை செய்வான். அதனால் இந்த வம்புகளிலிருந்து தப்பிப்பதற்கு தெய்வ பக்தியே முக்கியமாக உங்களுக்கு கை கொடுக்கும். சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு ஏற்றத்தை தரும். குரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய கை இருப்பு உயரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் அதை குறைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால் கையில் இருக்கக்கூடிய பொருளை நல்ல விதத்திலே செலவு செய்யுங்கள். செல்வத்தை சேர்ப்பதற்கு, பணம் சேர்ப்பதற்கு, தங்கம் சேர்ப்பதற்கு எந்த வாய்ப்பு இருக்கிறதோ அதை பாருங்கள். டிசைன் நன்றாக இருக்கிறது என்று கடகராசி பெண்களே பழைய நகையை போட்டுவிட்டு நஷ்டத்திற்கு 10 கிராமை தந்துவிட்டு 7 கிராமிலே ஒரு நகையை தூக்கி கொண்டு வருவீர்கள். அது 3 கிராம் தொலைந்தது. கிட்டத்தட்ட 3 கிராம் என்றால் இன்றைய நிலையிலே கிட்டத்தட்ட அது ஒரு 21,000 ரூபாய், 20,000 ரூபாய் நஷ்டப்பட்டிருப்பீர்கள். மேற்கொண்டு அவர்கள் தரக்கூடிய சிறு பை அதை தூக்கி வந்திருப்பீர்கள். அது 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு பிளாட்பாரத்திலே கிடைக்கும். ஆகையினால் இது போன்று அதுதான் சொன்னேன், அற்ப சுகத்திற்காக அல்லது அற்ப சந்தோஷத்திற்காக பெருந்தனத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை. இது போன்று இது ஒரு மிகச்சரியான உதாரணம். உங்களுடைய வாழ்க்கையில நிதி நெருக்கடி ஏற்படாமல் வருங்காலத்துல இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற தவறை செய்யாதீர்கள். தேவையற்ற வீண் பந்தாவிற்கான செலவுகளை செய்யாதீர்கள். வம்பு, வழக்கு, காவல்துறை என்று ஏதேனும் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதை உடனடியாக சீர் செய்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு வாரமாக இது அமைகிறது. சனி வக்கரத்திலே சிறப்புகள் ஏற்படும். அதிலே இது ஒன்று. மாணவர்களாக இருப்பவர்கள் சென்ற காலங்களிலே எது படித்தாலும் கவனத்தில் இல்லை என்ற அந்த சிக்கல் மனநிலை, அந்த போக்கு என்பது இருந்திருக்கும். இந்த வாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வியில அந்த நாட்டம் அதிகரிக்கும். புத்திசாலித்தனம் கை கொடுக்கும். தொழில் ரகசியங்களை வெளியிலே சொல்லாதீர்கள். குழந்தைகள் மூலமாக நன்மை உண்டு. தொழிலிலே சிற்சிற விரயங்கள் அல்லது தாமதம் இருந்தாலும் வெற்றி என்பது இருக்கும். அனுமன் வழிபாடு கை கொடுக்கும். உடல் நலம் மிக முக்கியம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில பிறந்திருப்பவர்களுக்கு ஜூலை 2 மற்றும் 5ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு 1, 3, 5 ஆகிய ஜூலை தேதிகளும், ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு ஜூலை 2ஆம் தேதியும் உங்களுக்கு சற்று கூடுதல் செய்யக்கூடிய விஷயத்திலே நன்மையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.